இந்த வீடியோல ப்ரூஃப் ஆஃப் ஃப்ரோபீனியஸ் தியரம் செக்ஷன் 7.3 தியரம் ஆஃப் ஃப்ரோபீனியஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல வரக்கூடிய இந்த தியரம் இதனுடைய கீ கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம போன வீடியோல கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃப்ரோபீனியஸ் தியரம் என்னன்னா, இஃப் D is a division ring algebraic over the field of real numbers, then D is isomorphic to one of RO. R means the field of real numbers, C the field of complex numbers, and H division ring of real quaternions. ஸோ இந்த D வந்து ஒன்று ஆரா இருக்கும், இல்லை சியா இருக்கும், இல்லைன்னா it will be isomorphic to H. So D is isomorphic to one of R, C or H. ஸோ இதுதான் வந்து இந்த ஹெச்ங்கிறது டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்னே ஒன்று தான். என்னது? டி வந்து டிவிஷன் ரிங் அல்ஜிப்ரைக். அப்போ டி அல்ஜிப்ரைக் ஓவர் எஃப் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? தி சென்டர் ஆஃப் டி. ஓகே, ரெண்டு கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து டி இஸ் அல்ஜிப்ரைக், டி இஸ் அல்ஜிப்ரைக் ஓவர் அந்த எந்த ஃபீல்டு நம்ம எடுக்கிறோமோ அது நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எஃப் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன் தி சென்டர் ஆஃப் டி. எஃப் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன் தி சென்டர் ஆஃப் டி. எஃப்ங்கிறது ஆறு, ஆர் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன். ஸோ இதில் ஆர் மஸ்ட் பி contained in center of D. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. and every element in D is algebraic. இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு தெரியும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு தெரியுது. ஏன்னா டிவிஷன் ரிங் அல்ஜிப்ரைக் ஓவர் ஆறுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதை வச்சுதான் நம்ம இந்த இதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த ப்ரூஃப் வந்து இட்ஸ் அ வெரி பிக் ப்ரூஃப். அதை வந்து 3 பார்ட்டா நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்ட் 1ல டி கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஒன்று டி எஃப்ஆ இருக்கும். அப்படி இருந்ததுன்னா வேலை முடிஞ்சது நமக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த டி என்னவா இருக்கும்னா எஃப்எஃப்ஐயா இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 1ல நம்ம கிளைம் 1ஆ நம்ம சொல்ல போறோம் யூசிங் ஃபேக்ட் 2. ஃபேக்ட் 2ங்கிறது any irreducible polynomial over the field of real numbers is of degree either 1 or 2. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். அடுத்தது பார்ட் 2ல என்ன பண்ண போறோம்னா, டி இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு எடுக்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, we are going to construct a replica T of the real quaternions in D. அதாவது ரியல் குவாட்டர்னியன்ஸ் நமக்கு தெரியும். ஏ பிளஸ் பிஐ பிளஸ் சிஐ, ஏ பிளஸ் சிஐ பிஐ பிளஸ் சிஜே பிளஸ் டிகே வேர் ஏபிசிடி ஆர் ரியல் நம்பர்ஸ். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டி அப்படிங்கிற அந்த ஒரு ரெப்ளிகா ஆஃப் தி அது மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனை நம்ம கொண்டு வர போறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வர போறோம். அதுக்கு சென்டர் ஆஃப் டி ஈக்குவல்ஸ் எஃப். எஃப்ங்கிறது நம்மளுடைய ஆறு. அதுக்கப்புறம் ஐங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், ஜேவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், கேவையும் நம்ம we are going to introduce. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, n of r collection of all those elements in D which commute with r. r என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, டில இருக்கக்கூடிய அந்த r அப்படிங்கிற எலிமெண்ட் r ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான அந்த r வச்சு ஒரு நார்மலைசர் ஆஃப் தட் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்க போறோம். அதை சப்டிவிஷன் ரிங்குன்னு சொல்ல போறோம். அப்படி சொன்ன பிறகு அதை வச்சு நம்ம எந்தான ஒரு எக்ஸின் என் ஆஃப் ஆர் நான் எடுத்துட்டேன்னா அதை வந்து இந்த மாதிரி எழுத முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி அதை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதுல சொல்ல போறோம். ஸோ இது வந்து கிளைம் 2லேருந்து கிளைம் 5 வரைக்கும், கிளைம் 2, 3, 4, 5 இந்த 4 கிளைம் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். அப்புறம் பார்ட் 3 கன்க்ளூடிங் பார்ட்ல நம்ம சொல்ல வேண்டியது, இங்க டி ஈக்குவல்ஸ் எஃப், ஆர் எஃப்எஃப்ஐ அது முடிச்சாச்சுன்னா இன்னும் சொல்ல வேண்டியது டி வந்து ரியல் குவாட்டர்னியன்ஸா அதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ டீங்கிறது இந்த ரியல் குவாட்டர்னியன்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம். அப்போ இந்த டீயும் டியும் ஒன்று அப்படின்னு பார்ட் 3ல சொல்லிட்டோம்னா there ends the proof of Frobenius theorem. ஸோ இதுக்கு வந்து இது வந்து இங்க என்ன நடக்குதோ அதனுடைய அந்த மெஷினரின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன வேலைலாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ஆர்பிட்ரரி கேஸை வச்சு
நம்மளால இந்த t equal to d அப்படிங்கிற அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதை கிளைம் 6 அப்படிங்கிறதுல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன் தான். இந்த என்டையர் ப்ரூஃபோட ஒரு அவுட்லைன் நம்ம கொடுக்குறோம். கொஞ்சம் பெரிய தியரம் தான். ஆம், கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இது வந்து நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. பட் பரீட்சையில எழுதும்பொழுது இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பீங்க. ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ப்ரூஃப் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ். In the first, we consider D to be commutative. In the second, assume D to be not commutative. Construct a replica of real quaternions in D. Third partல அந்த replica வந்து is nothing but D. It fills out the entire D அப்படின்ற இந்த 3 விஷயம் தான் நம்ம சொல்ல போறோம்ங்கிறத சொல்லிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல டி கம்யூட்டேட்டிவ்னு எடுக்கும் பொழுது இஃப் டி ஈக்குவல்ஸ் எஃப் தென் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேண்டியது கிடைச்சாச்சு. ஸோ அப்போ தேர் ends the மேட்டர். இப்போ டி இஸ் நாட் எஃப், டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஃப் அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு ஒரு எலிமெண்ட் டில இருக்கும், ஆனா ஏ எஃப்ல இருக்காது. லெட் தட் எலிமெண்ட் பி ஏ. ஏன்னு ஒரு எலிமெண்ட்டை டில இருக்கிற மாதிரியும் எஃப்ல இல்லாத மாதிரியும் ஒன்று எடுக்கிறோம். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைங்கிறதுனால இது பாசிபிள். Now since D is algebraic over F, அல்ஜிப்ரேக்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அல்ஜிப்ரேக்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எஃப் இஸ் இன் தி சென்டர் ஆஃப் டி, அல்ஜிப்ரேக் ஓவர் எஃப்னா. அடுத்தது எவ்ரி எலிமெண்ட் இஸ் அல்ஜிப்ரேக் ஓவர் எஃப். அப்போ எனக்கு இந்த ஏ மெம்பர் ஆஃப் டிங்கிறதுனால ஏ வந்து அல்ஜிப்ரேக், ஸோ இட் வில் சாட்டிஸ்ஃபை சம் பாலினாமியல் அண்ட் தேர்ஃபோர் an irreducible polynomial also. எஃப்ங்கிறது ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஆனா இங்க நம்ம ஃபேக்ட் 2ல என்ன சொல்லியிருக்கோம்னா the only reducible polynomial over the field of real numbers are of degree 1 or 2. அப்போ இந்த 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். In consequence of fact 2, A satisfies either a linear or quadratic equation over F. If this equation is linear, A must be in F. அப்போ அந்த ஈக்குவேஷனை வந்து இந்த மாதிரி ஒரு x minus alpha நான் எடுக்கிறேன், where alpha belongs to F அப்படின்னு இருந்ததுன்னா A satisfies thatன்னும் பொழுது A minus alpha equals 0ன்னு வரும். So this shows that A equals alpha. ஆனா alpha already is in F. அப்போ A belongs to Fன்னு வரும். ஆனா A is not in F. அதனால அது லீனியரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது குவாட்ராட்டிக்கா இருக்கலாம். அப்போ அது இல்லைன்னாச்சுன்னா அடுத்தது குவாட்ராட்டிக்கா தான். சரி, அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடு பை ஏவை வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஏ சாட்டிஸ்ஃபைஸ்ங்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஏ பிளஸ் பீட்டா ஈக்குவல் 0. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இந்த மாதிரி குவாட்ராட்டிக்கை வந்து இந்த பர்டிகுலர் டைப்ல நம்ம எடுக்கிறோம், ஏன் ஜென்ரலா நம்ம எடுக்கக்கூடாதா? ஜென்ரலா ஒரு இது irreducibleனா மினிமல் பாலினாமியல், அதனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர் should be 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டான்னு அதை ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் இப்படி எடுக்கணும்னா அந்த மாதிரியும் எடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் இங்கே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆகும்னா நம்ம அப்படி எடுத்தோம்னா இந்த இடத்துல ஏ பிளஸ் ஆல்ஃபா பை 2 த ஹோல் ஸ்கொயர் வரும், இங்கே ஆல்ஃபா பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பீட்டா வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ப்ரூஃப்ல வந்து எந்த சேஞ்சும் இருக்க போறதில்ல. அந்த மாதிரி எடுத்தாலும் இது ஒரு பார்வையா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், we are going to add and subtract alpha square to this. அப்படிதானே கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ அது பண்ணும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா a மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடும். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் அந்த பக்கம் போகுது, பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா அந்த பக்கம் போகும்பொழுது மைனஸ் பீட்டா. ஸோ இதுதான் எனக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கிளைம் பண்ண போறோம்னா இந்த குவான்டிட்டி இஸ் நெகட்டிவ், எங்கேயான ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் வந்து நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு அதை பேஸ் பண்ணி தான் இந்த தியரமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். அதனால ஏன்னா குவாட்டர்னியன்ஸ் வரப்போகுது, அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்றதுக்காக தான் இங்க ஒரு கிளைம் கொடுக்குறோம். என்னன்னா a மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ஷுட் பி நெகட்டிவ், ஒருவேளை அது பாசிட்டிவ்னு இருந்தால். ஸோ கிளைம் என்னது, a minus alpha the whole square is negative. Suppose it is positive. அப்போ பாசிட்டிவ்னா it is going to be some number. a minus alpha the whole square is going to be some number in real number. So you have suppose I have that to be positive, ஒரு டெல்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ a minus alpha மறுபடியும் இது ஏன் டெல்டான்னு எடுக்கக்கூடாது, எடுத்துக்கலாம்.
you will have it as plus or minus root delta. அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லைங்கிறதுனால தான் டெல்டா ஸ்கொயரை நம்ம எடுத்தோம்னா a minus alpha will be plus or minus delta. So a will be equal to alpha plus or minus delta. அப்ப இந்த ஆல்பா டெல்டா இது எல்லாமே எஃப்ல தான் இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்? ஏவும் எஃப்ல இருக்குன்னு ஆயிடும். ஆனா ஏ டசன்ட் பிலாங் டு எஃப்ங்கிறது நம்ம இந்த இதுலயே ஆரம்பத்துல எடுத்திருக்கோம். ஏ நாட் இன் எஃப் பட் ஏ இஸ் இன் டி. ஸோ என்னுடைய கிளைம் ஹோல்ட்ஸ். என்னது? a மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் இஸ் நெகட்டிவ். தட் மீன்ஸ் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா நெகட்டிவ்னு வரச்சு அதை வந்து நான் மைனஸ் காமா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுக்கிறேன். ரைட். இப்போ அது நெகட்டிவ், அதனால மைனஸ் காமா ஸ்கொயர். காமா கேன் பி சம் எலிமெண்ட் இன் எஃப். இங்க வந்து ஐ வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எஃப்ங்கிறது ரியல் நம்பர். ஸோ காமா ஸ்கொயர் வந்து மறுபடியும் இதே தான், காமான்னு எடுக்கக்கூடாதான்னு எடுத்துக்கலாம். அப்போ ரூட் காமான்னு வரும், அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, அதனால நம்ம காமா ஸ்கொயர்னு அதை எடுக்கிறோம். சரி, அப்போ இது வந்து a மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் மைனஸ் காமா ஸ்கொயர். ஸோ கம்ப்யூட்டேஷன் வந்து கொஞ்சம் கூட ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் இந்த நம்பர்ஸ். ஸோ a மைனஸ் ஆல்ஃபா பை காமா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஸோ a in d, a not in f னு எடுக்கும் பொழுது we can find real alpha and gamma such that this holds. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு குறிக்கிறோம். இந்த கான்செப்ட் இது வந்து ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது. ஒரு எலிமெண்ட் டில இருக்கு, அதே எலிமெண்ட் எஃப்ல இல்லைன்னும் பொழுது இந்த மாதிரி 2 எலிமெண்ட் நம்ம எடுத்துட்டு வர முடியும். ஸோ தட் இந்த டேர்ம் வந்து வில் பி ஈக்குவல் டு -1. இதே கான்செப்ட் இதுதான் பேஸ். இதை வச்சு பின்னாடி நம்ம கிளைம் 6க்கு முன்னாடி ஒரு டபிள்யூன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல we will be needing this argument. ரைட். Now இப்போ டி கம்யூட்டேட்டிவா இருக்கு, அந்த கேஸ் தான் போயிட்டு இருக்கு. ஏ பிலாங்ஸ் டு டி, ஏ நாட் இன் எஃப்னா இதை வந்து, ஏன்னா ஐ ஸ்கொயரும் -1 நமக்கு தெரியும், அதனால நம்ம இதை ஐன்னு நம்ம சூஸ் பண்ணும்பொழுது we will have I square to be -1. Therefore D contains f of I, a field isomorphic to. இப்போ டிக்குள்ளதான் இது எல்லாமே இருக்கு, எஃப் இருக்கு, அண்ட் இந்த ஐ அப்படிங்கிறதும் இட் இஸ் தேர் இன் டி. ஸோ டி கண்டைன்ஸ் எஃப் ஆஃப் ஐ, a field isomorphic to the field of complex numbers. ஸோ இது இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாதுன்னு, அது அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடையாளம் கொடுக்குறோம். அதுதான் வந்து இந்த ஐங்கிறது. சரி, இப்போ since D is commutative and algebraic over F, it is all the more so algebraic over F of I also. So இப்போ D வந்து algebraic over, D is algebraic over F. பட் F ஓட அட்ஜாயின் பண்ணி வந்தது தான் F of I. So இப்போ D is algebraic over F னா it is algebraic over F of I also. அப்போ we will have by the lemma 7.3.1. அது என்ன சொல்லுது? C வந்து சப்போஸ் the division ring D is algebraic over C. இப்போ இந்த Cங்கிற இடத்துல எனக்கு எது இருக்கு? F of I இருக்கு. அப்போ அப்படின்னு இருந்தா D equals to Cன்னு வரும். So that means I have my D to be equal to F of I. So it's by lemma 7.3.1. அப்போ D F of A இருந்ததுன்னா there is no problem. அப்படி இல்லைன்னு சொன்னா கம்யூட்டேட்டிவ் கேஸ்ல D equals F of I சொல்லியாச்சு. ஸோ அப்போ மூணாவது பார்ட்டில் D நாட் கம்யூட்டேட்டிவ்னு சொல்றதுக்கு, அதாவது 3 சப்டிவிஷன்ல 3வது சப்டிவிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு we are going to take our D to be not commutative. இப்போ அந்த சென்டர் ஆஃப் D, இப்போ நம்ம வந்து இன் பிட்வீன் பார்ட் கிளைம் 2ல கிளைம் 2 டு கிளைம் 5ல பார்ட் 2ல என்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ அப்போ கிளைம் 2ல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, தி சென்டர் ஆஃப் டி இசட் ஆஃப் டி நான் குறிச்சேன்னா தட் இஸ் த ஹோல் ஆஃப் எஃப். புக்ல வந்து தி சென்டர் ஆஃப் டி இசட்னு குறிச்சிருக்காங்க. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு எஃப். இதுதான் நம்ம செகண்ட் கிளைம்ல சொல்ல போறோம். ஒருவேளை இல்லைன்னா அப்போ then there is an element A in the center. A is in the center but A is not in F. Now by 1, எது 1? இந்த இது A minus alpha by gamma the whole square equals -1. இப்போ எனக்கு வந்து நான் முன்னாடி கேஸ் இந்த ஈக்குவேஷன் 1 எனக்கு வேணும் அப்படின்னா
என்னுடைய அசம்ஷன் என்னவா இருக்கணும், டி கம்யூட்டேட்டிவா இருக்கணும். அப்போ அந்த இசட் ஆஃப் இந்த இடத்துல டி வந்து நாட் கம்யூட்டேட்டிவ். பட் நான் எதை இந்த இடத்துல கொண்டு வரேன் அப்படின்னா, இசட் ஆஃப் டி வந்து கொண்டு வரேன். அப்ப இசட் ஆஃப் டி வந்து சென்டர் இஸ் ஆல்வேஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ அப்போ அந்த இசட் ஆஃப் டி இஸ் சப்டிவிஷன் ரிங் ஆஃப் டி. அந்த இசட் ஆஃப் டி வந்து கம்யூட்டேட்டிவா இருக்கிறதுனால by the above argument by the above argument by replacing d by z of d என்ன ஆகுது அப்படின்னா, இந்த z of d க்குள்ள இந்த f of i அதே ஆர்குமெண்ட் அப்படியே கண்டினியூ பண்றோம். அப்போ என்ன ஆகும்னா z of d க்குள்ள ஒரு f of i வந்து உட்கார்ந்துருக்கும். d இந்த z of d க்குள்ள f of i உட்கார்ந்துருக்கு. பட் z of d is contained in d. இப்போ பை லெம்மா 7.3.1 மறுபடியும் அது என்ன, C is a field of complex numbers and suppose that the division ring D is algebraic over this, right? அப்படின்னு இருந்ததுன்னா then D equals C. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், Dங்கிற இடத்துல Z of D வருது. That is center. Center of D is the whole of C. Center of D is the whole of C. எனக்கு என்ன இப்போ இங்க வருதுன்னா the center of D is the whole of C. அப்போ center of Dங்கிறது definition படி என்ன, all those elements in D which commute with all the elements of D, all those elements which commute with all the elements of D for every D in D. So but இது வந்து Z of D equals C னா C ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் கம்யூட் வித் Dன்னு வரும். அப்படின்னா என்னுடைய DA கேபிட்டல் DA கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு வருது. ஆனா என்னுடைய செகண்ட் பார்ட்ல ஐ எம் டேக்கிங் மை D டு பி நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் ஏன் வந்தது அப்படின்னா, தெர் இஸ் ஏ இன் Z of D பட் நாட் இன் எஃப்னு எடுத்ததுனால. அப்படின்னா அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். எஃப்பும் இசட்டும் இசட் ஆஃப் டிஏ தான் நம்ம இசட்னு இங்க குறிச்சிருக்கோம். ஸோ எஃப் ஈக்குவல்ஸ் இசட். ஸோ தட் ப்ரூவ்ஸ் தி செகண்ட் கிளைம். ரைட். ஸோ forcing D to be commutative but D is not commutative. Right. இப்போ let A belong to D, A not in F, for some alpha gamma in F, I equals this. So that நம்ம இந்த ஈக்குவேஷன் படி I square equal to -1. இப்போ இந்த I வந்து A belongs to D. Alpha and gamma they are in F. They are in F but A is not in F. அப்போ இந்த I எங்க தான் இருக்குன்னா D ல தான் இருக்கு. So I is in D. இப்போ I உள்ள கொண்டு வந்துட்டோம். இதுக்குள்ள D குள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ J கொண்டு வரணும். ரைட்டா? So this is the remaining இந்த இதுல இருந்து என்னன்னா how to include J. Now since I does not belong to F, I is not in the center of F. ஏன்னா F தான் வந்து center of D ன்னு சொல்லிட்டோம். So center of D இது. I is not in the center of D. Therefore there is an element in B in D. ஏன்னா center of D ல வந்து I is not in the center of D. Center of D ல இருக்கிறதெல்லாம் என்னது, all those elements which commute with all the elements of D. அப்போ I is not in the center of Dங்கிறதுனால you will have an element B in D so that B and I will not commute. அந்த BI minus IB நம்ம C ன்னு குறிக்கிறோம். அந்த BI minus IB we are going to denote it as C. அப்போ BI is different from IBங்கிறதுனால BI minus IB வந்து not equal to 0. So C is not equal to 0. Okay. இப்போ இந்த C இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த C பத்தி என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, C is not in Z ஒன்னு, அந்த C ஸ்கொயர் வந்து I யோட கம்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ C is not in Z அப்படின்னு சொல்றதுக்கு IC plus CI equals 0ன்னு நான் சொல்லிட்டேன்னா IC will be equal to minus CI. அப்போ ஐயும் சியும் கம்யூட் ஆகலன்னு வருது. அப்போ இதை கன்சிடர் பண்ணிட்டு அது 0ன்னு சொன்னா எனக்கு வேண்டியது கிடைச்சிடும். ஸோ யூ கன்சிடர் ஐசி பிளஸ் சிஐ. இந்த சிக்கு பதிலா சி தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம், பிஐ மைனஸ் ஐபின்னா அதை சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ பிஐ மைனஸ் ஐபி இந்த பிளேஸ் ஆஃப் சி, இந்த பிளேஸ் ஆஃப் சி. இப்போ இது உள்ள டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ட்ரூங்கிறதுனால இது ஐபிஐ
அப்புறம் I ஸ்கொயர் B அது வந்துருச்சு. BII அப்போ BI ஸ்கொயர் அண்ட் மைனஸ் IBI. சரி. இப்போ இந்த I ஸ்கொயர் B திஸ் வில் பி I ஸ்கொயர் வந்து -1. ஸோ அப்போ இது பிளஸ் பின்னு வரும். I ஸ்கொயர் -1 ஸோ மைனஸ் பின்னு வரும். இதுவும் கேன்சல் ஆயிடும். IBIயும் மைனஸ் IBIயும் கேன்சல் ஆயிட்டு 0ன்னு வரும். ரைட். ஸோ IC equals to minus CI and therefore C does not belong to Z. Zன்றது கம்யூட் ஆகிற எலிமெண்ட்ஸ் தான் அங்க வரும். இது கம்யூட்டே ஆகல. அதனால C does not belong to Z. இப்போ இதை சொல்லணும் நம்ம. அப்போ I into C ஸ்கொயர் இதை எடுத்துக்கலாம். ஸோ I into C ஸ்கொயர். ஸோ IC அசோசியேட்டிவிட்டி. ஸோ ICங்கிறது மைனஸ் CI இதுபடி. ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் C into IC. minus C into IC, and this is minus C into IC again replaced by minus CI. So you have this. So this in turn gives C square I. So IC square equals C square I. So C square commutes with I. So that proves the second part. Now since C belongs to D, C is algebraic over F. And so C satisfies some polynomial and hence an irreducible polynomial Q of X which is of degree 1 or 2. பட் இதே தான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆர்குமெண்ட் படிக்கு Q of X டிகிரி வந்து 1 வராது. அப்படி ஒருவேளை 1ன்னு இருந்ததுன்னா எனக்கு C will be in இந்த மாதிரி வந்துடும். அப்போ C will be in F. இது பீட்டா ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஸோ ஈக்குவல் டு 0ன்னு போடும்பொழுது எக்ஸ் வில் பி மைனஸ் பீட்டா பை ஆல்ஃபான்னு வரும். அந்த எக்ஸ் தான் அந்த ரீப்ளேஸ் பண்ணுறோம் சியால் பண்ணும்பொழுது எனக்கு ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே எஃப்ல இருக்குங்கிறதுனால அண்ட் எஃப் இஸ் இசட்ங்கிறதுனால வருது. ஸோ சி இஸ் இன் தி சென்டர்னு வரும். பட் சி இஸ் நாட் இன் தி சென்டர். அப்போ இந்த இது வந்து வராது. அப்போ டிகிரி ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 2. இப்போ அந்த கியூ ஆஃப் எக்ஸை நம்ம ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் லாம்டா எக்ஸ் பிளஸ் மியூ அந்த irreducible பாலினாமியல் இங்க இருக்கும். ஸோ இங்க வந்து பர்டிகுலரா இது மாதிரி எடுக்கல, ஜஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் லாம்டா எக்ஸ் பிளஸ் மியூன்ற மாதிரி எடுத்திருக்கோம். அப்கோர்ஸ் லாம்டா மியூ ரெண்டுமே எஃப்ல இருக்கு. இப்போ சி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்கிறதுனால ரீப்ளேஸ் எக்ஸ் பை சி ஈக்குவல் டு 0 யூ கெட் பிகாஸ் சி சாட்டிஸ்ஃபைஸ் திஸ், அதனால இது வருது. பட் லாம்டா அண்ட் மியூ பிலாங்ஸ் டு எஃப்னா எஃப் இஸ் வந்து சென்டர் ஆஃப் டி. ரைட். இப்போ இதுல சி ஸ்கொயர் அண்ட் மியூ கம்யூட் வித் ஐ. So lambda c must commute with I. C squareum mu C square and mu commute with I. அதனால you will have what is ஏற்கனவே இங்க நம்ம சொல்லியிருக்கோம் C square commute with I. And muங்கிறது it's an element in F. Fங்கிறது center of D, அதனால it will commute with all the elements. So Iங்கிறது Dல இருக்கிறதுனால C ஸ்கொயரும் இங்க C ஸ்கொயரும் மியூவும் commutes with I. ஏன் அப்படின்னா ஏற்கனவே செகண்ட் சப்டிவிஷன் படி C ஸ்கொயர் commutes with I. அடுத்தது by 2. And ஏன் mu commutes with I னா mu belongs to F which is center of D. Center of D, all those elements in D which commute with all the elements of D. இதுதான் definition of center. அப்போ இந்த mu வந்து Fல இருக்கிறதுனால and I வந்து Dல இருக்கிறதுனால so mu must commute with I. so என்னுடைய மியூவும் ஐயோட கம்யூட் ஆகுது, C ஸ்கொயரும் கம்யூட் ஆகுது அப்படின்னா lambda C must commute with I. so அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். since C square and mu commute with I, lambda C must commute with I. that is lambda C into I must be equal to I into lambda C. ஸோ இப்போ இது வந்து லாம்டா இஸ் இன் தி சென்டர்ன்றதுனால மியூ எப்படி ஐயோட கம்யூட் பண்ணிச்சோ லாம்டாவும் அதே மாதிரி கம்யூட் பண்ணோம். அதனால அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிட்டு கம்யூட்டேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணோம்னா கம்யூட்டேட்டிவிட்டினா பிகாஸ் இட் இஸ் இன் தி சென்டர் ஆஃப் டி அண்ட் ஐ இஸ் இன் டி. ஸோ இந்த ஸ்டெப் வருது. பட் ஐசி இஸ் சேம் அஸ் மைனஸ் சிஐன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுதான் வருது. அப்போ லாம்டா சிஐ ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா சிஐ. அப்போ 2 times of that must be equal to 0.
2c i இதுங்கெல்லாம் 0 கிடையாது. அதனால we have lambda to be 0. அப்போ lambda 0 அப்படின்னு வந்ததுன்னா then என்ன ஆகுது? c square equal to minus mu. Lambda is 0. So lambda is 0. அப்போ c square plus mu will be 0. அப்போ c square plus mu 0 னா c square must be equal to minus mu. இப்போ c doesn't belong to f. c doesn't belong to f. ஏன்னா இது c doesn't commute with I. I is in D. இப்போ c யோட கம்யூட் c f ல இல்லாததுனால I யோட கம்யூட் பண்ணல. இப்படியும் நீங்க சொல்லலாம். I யோட கம்யூட் பண்ணாததுனால c is not in f. Right. So c does not belong to f. So we have that mu to be positive. Mu to be positive. See, suppose mu நெகட்டிவா இருந்ததுன்னா c ஸ்கொயர் பாசிட்டிவ்னு ஆயிடும். அப்போ c ஸ்கொயர் பாசிட்டிவ்னா c ஸ்கொயர் வந்து ரியல் நம்பர்னு வரும். அப்போ c will be some plus or minus theta வரும், where theta belongs to f. அப்போ but c is not in f. c is not in f. அதனால you don't have your I mean you don't have this to be negative. It must be positive. Mu must be positive. ஸோ அது அந்த பாசிட்டிவ் இதை மறுபடியும் நம்ம வந்து ஒரு நியூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். where நியூ பிலாங்ஸ் டு எஃப். ஸோ இது என்ன ஆகுது? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நியூ ஸ்கொயர். அப்போ சி பை நியூ ஈக்குவல்ஸ் ஜேன்னு நான் எடுத்தேன்னா ஜே ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. அப்போ இங்கே ஜே வந்தாச்சா? நம்ம we have brought in our j. இப்போ ji plus ij, நம்ம ji equals minus ijன்னு சொல்ல போறோம். அதுக்காக இதை கன்சிடர் பண்றோம். ji plus ij is equal to இந்த jக்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்றோம். c by nu I plus i into this. Then new காமனா இருக்கு. so ci plus ic, ci plus ic இப்பதான் சொன்னோம் that is 0ன்னு. so 0 by nu. so ji plus ij equals 0. இப்போ இந்த ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், ஜேவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், ஐஜேவை கேன்னு எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஐஜேகே we have constructed behave like those for the quaternions. அதுல எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி இது பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதுனால எனக்கு டிக்குள்ள ஐஜேகே 3 பேரை கூப்பிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? டீங்கிறத ஒரு கலெக்ஷன் of these elements இந்த மாதிரி alpha naught plus alpha 1i plus alpha 2j plus alpha 3k ன்னு எடுக்கிறோம். So this forms a subdivision ring of the isomorphic to the real quaternions. So இது வந்து it is we can easily show that this is a subdivision ring. தனியாவே அந்த chapter 3 maybe 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிவிஷன் ரிங்னு சொல்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் போட்டு அது டிவிஷன் ரிங்னு சொல்லிட்டோம். இது எல்லாமே டிக்குள்ள நடக்கிறதுங்கிறதுனால இந்த டீயை நம்ம என்னன்னு சொல்றோம்? சப்டிவிஷன் ரிங். அண்ட் தட் இஸ் நத்திங் பட் இட் பிஹேவ்ஸ் லைக், இந்த இடத்துல ஆல்பா நாட், ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா 3ங்கிறது தே ஆர் இன் ரியல் நம்பர்ஸ். இந்த ஐஜேகேங்கிறது நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறோமே அந்த ஐஜேகே. அதனாலதான் இட் இஸ் ஐசோமார்பிக் டு த ரியல் குவாட்டர்னியன் சொல்றோம். டைரக்டா நமக்கு தான் தெரியுமே இதெல்லாம் வந்து எஃப்ல இருக்கு, அப்ப இந்த டைரக்டாவே நீங்க ரியல் குவாட்டர்னியன் சொல்ல வேண்டியது. ஆனா ஐஜேகேங்கிறது அங்க அந்த ஐஜேகே எப்படி பிஹேவ் பண்ணுதோ இங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஐஜேகே அதுவும் அதே மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு அப்படின்றதுனாலதான் ஐசோமார்பிக்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ரைட். அப்போ we have produced a replica T of the division ring of real quaternions in T. இப்போ மூணாவது பார்ட் T equals D அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அப்ப அந்த T equals D அது சொல்றதுக்கு முன்னாடி ஃபைனலா அதான் நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு எலிமெண்ட் எடுங்க R in D, அது வித் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இந்த ஆரை வச்சு normalizer of R அதை கன்சிடர் பண்ணுவோம். all those elements which commute with R normalizer. இந்த normalizerங்கிறது subdivision ring of D ன்னு சொல்ல போறோம்.
center of D is always subdivision ring. இப்போ இது வந்து இதுவும் subdivision ringன்னு சொல்ல போறோம். ஸோ அதுக்கு ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். subdivision ringன்னு சொல்றதுக்கு closure with respect to addition and multiplication we have to say again they are in NFR. அதுக்காக இதுதான் நம்ம சொல்லணுங்கிறத சொல்றோம். x y ரெண்டு எலிமெண்ட் NFRல எடுத்தோம்னா இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரைட், இப்போ அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம்? ஆர்ல NFRல இருக்கணும்னா x minus y it should commute with r. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி xr minus yrன்னு வரும். பட் x is in NFR, y is in NFR. அதனால இந்த xrக்கு பதிலா rx போடலாம். அதே மாதிரி இது மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணோம்னா இது மாதிரி வரும். ஸோ இது கம்யூட் பண்றது அப்படிங்கிறதுனால x minus y should belong to NFR. இப்போ அடுத்தது ரெண்டாவது பார்ட் நம்ம சொல்லலாம் xy இன்வர்ஸ். அதுக்காக என்ன பண்றோம்? y belongs to NFR எடுத்தோம்னா yr equals ry. இந்த y-யை ரீடைன் பண்ணிட்டு போத் சைட்ஸ் நம்ம r இன்வர்ஸால மல்டிப்ளை பண்றோம், போஸ்ட் மல்டிப்ளை. ஸோ y இன்வர்ஸ் கன்சிடர் பண்ணும்போது ரிவர்ஸ் வரும். r இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் which is r, y இன்வர்ஸ் r இன்வர்ஸ். அது இங்க எழுதிட்டோம். இப்போ இந்த xy இன்வர்ஸ் NFRல இருக்கு அப்படின்னு சொன்னா xy இன்வர்ஸ் r ஓட கம்யூட் பண்ணணும். அப்ப இந்த xy இன்வர்ஸ் இன்டு r நம்ம போட்டோம்னா this is what we have. and இப்போ இந்த இடத்துல y இன்வர்ஸ்க்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்றோம். என்னது? y இன்வர்ஸ் r இன்வர்ஸை ரீப்ளேஸ் பண்றோம். அப்புறம் அசோசியேட்டிவிட்டியை யூஸ் பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த r இன்வர்ஸ் r யூனிட் எலிமெண்ட் with respect to multiplication. so xr y இன்வர்ஸ் மறுபடியும் அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்ணோம்னா இது வரும். இன்ஃபேக்ட் அது அங்கே பண்ண தேவையில்லை. இங்கேருந்தே நம்ம xr ஈக்குவல்ஸ் rx, அதனால அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். xr இது வேண்டாம். ஸோ rx y இன்வர்ஸ் அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம் r into xy இன்வர்ஸ். ஸோ xy இன்வர்ஸ் ஆல்சோ an element of NFRன்னு வந்தாச்சு. அப்படின்னா NFR is a subdivision ring of D. அது ஸோ அந்த கிளைம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இப்போ சென்டர் ஆஃப் NFR எஸ்ன்னு குறிக்க போறோம். எஸ்ங்கிறது என்னது? சென்டர் ஆஃப் NFR. So center of NFR are all those elements in NFR which commute with all the elements of where is that? Here. So S-ங்கிறத ஒன்று introduce பண்றோம் as center of R, center of NFR. இப்போ இங்க நம்ம என்ன claim பண்ண போறோம்னா R belongs to S and alpha naught plus alpha 1 R belongs to S. இது ரெண்டுமே அங்க இருக்கு, S-க்குள்ள இருக்குன்னு சொல்ல போறோம். For all x in NFR, xr equals rx. So that implies r belongs to S. இப்போ x is in NFR na it will commute with r. So naturally we will have this. அப்போ center of NFR, see S is center of NFR. அப்போ center of NFR na all those elements which commute with all the elements of NFR. அப்போ by the definition of NFR itself, we will have our R belonging. இங்கே x belongs to NFR. Just the interpretation using the definition, இந்த R ஆட்டோமேட்டிக்கா SL போய் உட்காந்துரும். அடுத்தது இதை நம்ம சொல்லணும்னா alpha naught plus alpha 1 R into x must be equal to x into this. இது Sல இருக்கணும்னா எக்ஸ்ல NFRல இருக்கிற அத்தனை எலிமெண்ட்ஸோடையும் இந்த எலிமெண்ட் கம்யூட் பண்ணுதுன்னு சொல்லணும். இந்த டீங்கிற இடத்துல நான் ஆல்ஃபா நாட் பிளஸ் ஆல்ஃபா 1 இங்க வச்சிருக்கேன். ஸோ வி வில் கன்சிடர் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட். இட் வில் பி யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல இது மாதிரி வரும். ஆல்ஃபா 1 ஆர்எக்ஸ், ஆர்எக்ஸ்னாலும் எக்ஸ்ஆர்னாலும் ஒன்று தான். ஸோ யூ ஹாவ் தி ஸ்டெப். அண்ட் ஆல்ஃபா நாட் எக்ஸ் சேம் அஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா நாட். Because your alpha naught is in F, so you have, and your x is in NFR. X is in NFR. அதனால இந்த alpha naught x x into alpha naught னு எழுதலாம். So x வந்து வெளில எடுக்கும் பொழுது distributive law படி இது வரும், and that is what we need. So that proves claim 5. So R belongs to S and இது ரெண்டும் நம்ம சொல்றோம். S is nothing but the center of NFR. S is nothing but the center of NFR. So we have here.
இப்போ நம்ம என்ன பண்றோம், m வந்து collection of these elements alpha naught plus alpha 1 r. Remember r square equal to -1. Then obviously இது எது மாதிரி பிஹேவ் பண்ணுது, இந்த fங்கிறது field of real numbers. So இது எப்படி a plus ib ஃபார்மேட்ல இருக்கு, a and b are in this இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இட் இஸ் நாட் ஆறுங்கிறது நம்ம எடுத்திருக்கிறது, ஐக்கு மாதிரி அது பிஹேவ் பண்ணுதுங்கிறதுனால தான் ஐசோமார்பிக்னு இங்க போடுறாங்க. m is isomorphic to c. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, எஃப் இருக்கு, எஃப் இதுக்குள்ள இருக்கு, கேபிட்டல் எம் இதுதான் கேபிட்டல் எம் அதுக்குள்ள இருக்கு. இந்த எம்ங்கிறது இஸ் கண்டெய்ன்ட் இன் எஸ், எம் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஸ். எதனால சொல்றோம், இப்போதான் ப்ரூவ் பண்ணோம், ஆல்ஃபா நாட் பிளஸ் ஆல்ஃபா ஒன் ஆர் அப்படிங்கிறதெல்லாம் எஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால we have the m contained in s. ஆனா இந்த sங்கிறது is nothing but center of n of r. Center of n of r is contained in n of r. அதனால s contained in n of r. But n of r எங்க இருக்குன்னா d குள்ள இருக்கு. So இதுதான் நம்ம அந்த ஹைரார்கி, இந்த இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் எல்லாத்துக்குரிய ஹைரார்கி வந்து இதுதான். So m contained in s contained in n of r, இதிலிருந்து m contained in s contained in n of r. Since n of r is a division ring and m is a field isomorphic to c by the above argument. மறுபடியும் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன அதே கதை தான். அப்போ there is no other go, you need to have your n of r to be m. We can even have the explanation like this here. If you take one y in n of r, if y is in n of r, it is in d. So y is algebraic over f and so over m also. So n of r is algebraic over m. And the algebraic over m னா மறுபடியும் நம்ம lemma 7.3.1 இதை யூஸ் பண்ணோம்னா the d must be equal to m. இந்த dங்கிற இடத்துல n of r இருக்கு, cங்கிற இடத்துல m இருக்கு, அதனால இது வருது. So so that is the reason why you have n of r to be equal to m. அப்போ whenever I consider x in m, I can always have that x commuting with r. ஏன்னா n of r ல இருக்கிறதெல்லாம் all those elements which commute with r. அப்போ we will have xr to be equal to rx whenever I have my x to be like this. So r whenever I have இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த xr equal to rx னு இருந்தா ரெண்டுமே ட்ரூ தான். ஏன்னா இந்த ஈக்குவாலிட்டி வர்றதுனால நான் இங்க இருந்து இங்க போகலாம் அல்லது இங்க இருந்தும் இங்க போகலாம். இந்த மாதிரி ஒரு x எடுத்தனா அது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு x in n of r எடுத்தனா m இதுங்கிறதுனால அந்த x நான் இப்படி எழுதலாம். So here I want to have my x to be like this, right? இதெல்லாம் வந்து y that n of r equals mங்கிறது நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுதான் இது. இப்போ இந்த ஆர்பிட்ரரி கேஸ்ல நம்ம என்ன பண்றோம், let u belong to d, u not in f. For some alpha beta in f, introduce your w as this. This is always possible by the discussion that we had already. இது possible. And அந்த I அங்க introduce பண்ண a minus alpha by beta அந்த இது. So that satisfies w square minus 1 and w belongs to d. அந்த இடத்துல I ன்னு சொன்னோம், I belongs to d ன்னு சொன்னோம். ரைட், இப்போ இந்த w வச்சு என்ன சொல்ல போறோம்னா wi plus iw commutes with both I and w. அப்போ அது சொல்லணும்னா I into wi plus iw is same as iw plus wi into I. இது சொல்லணும். அதுக்காக இப்போ இதை கன்சிடர் பண்றோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல இது வருது I square w and I squareங்கிறது -1. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ரீசன் I square equal to -1 wi square. So when we take I out, we have iw plus wi into I. ஸோ அதே மாதிரி தான் இங்க இதுக்கும் w into wi plus iw அதை எடுத்துட்டோம்னா w into wi plus wiw. அப்போ இது w square I plus wiw. மறுபடியும் w ஸ்கொயருங்கிறது -1. இங்க ஐக்கு என்ன சொன்னோமோ அதே தான் இங்க டபிள்யூக்கு. அப்போ iw ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இதுல w நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா wi plus iw into wன்னு வரும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ்.
So this proves claim 6. அதாவது இந்த எலிமெண்ட் ஐயோடையும் கம்யூட் பண்ணுது டபிள்யூஓடையும் கம்யூட் பண்ணுது. So by the above argument, என்ன argument claim 4 and claims 5 யூஸ் பண்ணியும் and x equal to alpha naught plus alpha 1 r நம்ம கொண்டு வந்தோம். இந்த see whenever we have an element இந்த இதே ஆர்குமெண்ட் இந்த ஆர்குமெண்ட் இதுதான் நம்ம அங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் யூஸ் பண்ணிருக்கோம் அதை. ஸோ கிளைம் 4 அண்ட் கிளைம் 5 அண்ட் அந்த மாதிரி இருக்கும் பொழுது எக்ஸை வந்து நம்ம இப்படி எழுதலான்னு கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னோம். எக்ஸ் ஏதோ இங்க அது மாதிரி எழுத முடியும்னு நம்ம சொன்னோம். அப்போ இந்த டபிள்யூஐயும் ஐடபிள்யூவும் ஐயோட கம்யூட் பண்ணுது டபிள்யூவோட கம்யூட் பண்ணுதுங்கிறதுனால தே வில் பி இன் என் ஆஃப் ஐ அண்ட் என் ஆஃப் டபிள்யூ. யாரு இவங்க ரெண்டு பேரும் என் ஆஃப் ஐ ஐ மீன் இது வந்து என் ஆஃப் ஐலையும் என் ஆஃப் டபிள்யூலையும் உட்காந்துருக்கோம். எப்போ ஒரு எலிமெண்ட் எக்ஸுங்கிறது ஆரோட கம்யூட் பண்ணுதோ அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ஆஃப் ஆர்னு சொன்னோம். see whenever I have x belonging to n of r, we showed that I mean this implies that x are equal to rx and that x can be written as alpha naught plus alpha 1 r. ஏன்னா இந்த இடத்துல n of r equal to mன்னு அந்த சொல்லி அந்த mல இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் சொல்லி அந்த ஆர்குமெண்ட் வச்சோம். அப்போ இது எந்த நார்மலைசருக்குள்ள எந்த ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் அந்த எலிமெண்ட் இங்க இந்த நார்மலைசர் ஆஃப் விச் எவர் எலிமெண்ட் தட் யூ கன்சிடர் இட் வில் கம்யூட். அப்படி கம்யூட் பண்ணிச்சு அப்படின்னாலே அந்த எக்ஸ அந்த எலிமெண்ட்டை எந்த எலிமெண்ட் கம்யூட் பண்ணுதோ அந்த எலிமெண்ட்டை நம்ம ஒரு ஆல்பா நாட் பிளஸ் ஆல்பா 1 ஏதோ ஒரு கம்யூட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல ஆரோட கம்யூட் பண்ணுது, இந்த இடத்துல ஐயோட கம்யூட் பண்ணுது. எந்த எலிமெண்ட் கம்யூட் பண்ணுது? டபிள்யூஐ பிளஸ் ஐடபிள்யூ கம்யூட் பண்ணுது. அதனால டபிள்யூஐ பிளஸ் ஐடபிள்யூவை ஐயோட கம்யூட் பண்ணுதுங்கிறதுனால இங்க ஒரு ஆல்பா நாட் பிரைம் பிளஸ் ஆல்பா 1 பிரைம் ஐன்னு எழுதுறோம். பட் அதே எலிமெண்ட் டபிள்யூஓடையும் கம்யூட் பண்ணுது. ஸோ இட் வில் பி இன் என் ஆஃப் டபிள்யூ. எந்த எலிமெண்ட்லாம் அந்த மாதிரி இருக்கோ அதை நம்ம இப்படி எழுத முடியும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல டபிள்யூ வருது, இந்த இடத்துல ஐ வருது. ஸோ இந்த கான்செப்டை தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் தி ஜெனரல் கேஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ். அப்போ லெஃப்ட் சைடு சேமா இருக்கிறதுனால ரைட் சைடை ஐ கேன் ஈக்குவேட். அது பார்ப்போம், அது இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிளைம் வந்து டபிள்யூ பிலாங்ஸ் டு டி. எங்கே இருக்கு அந்த டபிள்யூ? ஆக்சுவலா இந்த டபிள்யூ வந்து டியில் இருக்கு. நான் என்ன கிளைம் பண்றேன் இங்க w belongs to t ன்னு சொல்றேன். So we know that w belongs to d. Suppose w is not in t, then alpha 1 is 0. W is not for if alpha 1 is not equal to 0. இப்போ இது லெஃப்ட் சைடு ரெண்டு ஈக்குவல்னா ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணலாம், இதுதான் நமக்கு கிடைக்கும். ரைட். இப்போ ஆல்ஃபா 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுன்னா இதை நான் அந்த பக்கம் எடுத்துன்னு போகும்போது இப்படி வரும். ஸோ டபிள்யூ என்ன ஆகும்? ஆல்ஃபா 1 நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ லைக் திஸ் வி வில் ஹாவ் அண்ட் திஸ் ஒன் வில் பிலாங் டு டி. திஸ் ஒன் வில் பிலாங் டு டி. இப்போ இதை எப்படி சொல்றோம் நம்ம? டபிள்யூ இந்த மாதிரி ரீரைட் பண்றோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட் எதனால இது வந்து டீக்குள்ள இருக்குன்னு சொல்றோம்னா டீங்கிறது என்னது? See, t is alpha naught plus alpha 1i plus alpha 2j plus alpha 3k. அப்போ இந்த இடத்துல alpha 2 alpha 3 0 ஆச்சுனாக்கா இது மாதிரி வருது. So some element in F, these are all elements in F. These are all elements in F. அப்போ இது வந்து it's an element in T. ஆனா நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? Suppose W not in T. So in W not in t க்கு we are getting a contradiction to the assumption that w is not equal to t. So alpha 1 0 தான். ஏன்னா alpha 1 not equal to 0ன்னும் பொழுதுலாம் இந்த மாதிரி வந்து நமக்கு contradiction வருது. ரைட்டா? So therefore alpha 1 is 0. இப்போ alpha 1 is 0னா இங்க என்ன ஆகும்? alpha 1 0 ஆச்சுன்னா alpha 1 0 ஆச்சுன்னா alpha naught will be equal to alpha naught prime plus alpha 1 prime, right? And this is equal to this, right?
ஸோ அப்போ எனக்கு ஆல்ஃபா நாட் வில் பி ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது என்னுடைய ஆல்ஃபா நாட் வில் பி ஈக்குவல் டு IW plus WI. So that is named as equation 4. இப்போ IW plus WI ஆல்ஃபா நாட்னா இதே மாதிரி ஜேக்கு கதை சொல்லலாம், கேக்கும் கதை சொல்லலாம். மறுபடியும் இந்த ஹோல் நாட் we are not going to repeat. சிமிலர்லின்னு போட்டுட்டு ஜேக்கும் இதே கதை நடக்கும், கேக்கும் இதே கதை நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட். இப்போ you would consider one Z. இது நம்மளா தான் எடுக்கணும். Let Z be equal to W plus alpha naught I by 2 plus beta naught I by 2 plus gamma naught K. இது வந்து J actually, not I. This is J. J by 2. Right. இப்போ நம்ம we are going to consider Zi plus IZ. Okay. So Z na the whole lot into I. IZ I into the whole lot. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? WI IW. அடுத்தடுத்த டேர்ம்ஸ் அதே மாதிரி நம்ம போடும்பொழுது ஆல்ஃபா நாட் பை 2 ஐ வர்றதுனால ஐ ஸ்கொயர் பிளஸ் அங்கேயும் ஒரு ஐ ஸ்கொயர் வருது. ஸோ ஐ ஸ்கொயர் இந்த மாதிரி போடுறோம். ஐ மீன் இதுக்கு போடுறோம். அடுத்தது பீட்டா நாட்டுக்கு வரும்பொழுது இது ஜே இல்லையா? ஸோ ஐஜே ஒன்றுத்துல வரும், இன்னொன்றுல ஜேஐ வரும். ஒன்றுத்துல ஜேஐ. இது அடிஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் தான். நம்ம இது இங்கேயும் போடுறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வரும். ரைட். இப்போ இந்த ஐ ஸ்கொயர் பிளஸ் ஐ ஸ்கொயர் மைனஸ் 1, ஐஜே பிளஸ் ஜேஐ அது வந்து 0. அதே மாதிரி கேஐ பிளஸ் ஐகேவும் 0. இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும், இது மைனஸ் 2ன்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டதுன்னா ஆல்ஃபா நாட் மைனஸ் ஆல்ஃபா நாட். இப்போ WI பிளஸ் IW இங்கே தான் சொன்னோம் நம்ம ஆல்ஃபா நாட்னு. WI plus IWங்கிறது ஆல்ஃபா நாட்னு சொன்னோம். அதனால இது 0 ஆகுது. ZI plus IZ becomes 0. அதே மாதிரி ZJ plus JZ 0, ZK plus KZ 0. That we can easily establish. ZK plus K0க்கு IJ K வந்து ரீப்ளேஸ் பண்ணி இதெல்லாம் போட்டோம்னா we can easily get that to be 0. So that in that way you can argue, or இதே மாதிரி ப்ரொசீஜர் போட்டு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சிமிலர்லி போட்டா போதும். ரைட். we claim these relations force Z to be 0. இதெல்லாம் சேர்த்து எனக்கு Z 0 தான் ஆக்குது. அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ ZK plus KZ 0 எனக்கு தெரியும். ஸோ அதை போடுறோம். அண்ட் கேங்கிறது வந்து ஐஜே. கேங்கிறது ஐஜே. ஸோ கேக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to add and subtract IZJ. We are going to add and subtract IZJ. எனக்கு ZIJ IJZ இருக்கு. அதோட நம்ம இதை add and subtract பண்ணும் பொழுது J இருக்கிற டேர்ம் இந்த டேர்ம் commutativity with respect to addition holds. So ZI plus IZJ அது வெளில வந்துச்சு. அதே மாதிரி இதையும் எடுக்கும் பொழுது I வெளில வந்துடுறதுனா எனக்கு மைனஸ் ZJ இருக்கும். ஸோ என்ன ஆகுது? ZI plus IZ எனக்கு 0 தெரியும். ஸோ ஐ எம் லெஃப்ட் வித் I into JZ minus ZJ. ரைட். however I is not equal to 0. இப்போ இதில் I வந்து not equal to 0ன்னு நமக்கு தெரியுது. ஸோ we are in a division ring. ஸோ JZ இங்கே 0 equals this. I not equal to 0. அப்படின்னா JZ minus ZJ must be 0. But already எனக்கு JZ plus ZJ 0ன்னு தெரியுது. அப்போ இதையும் ஆட் பண்ணனா 2 times JZ 0, 2J not equal to 0. So Z becomes 0. அப்போ Z 0 ஆச்சுன்னா என்னுடைய W plus and so on equal to 0ன்னு வரும். அப்போ இந்த Wவை ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துட்டு போனேன்னா that is obviously a member of T, and therefore we have our W belonging to T. ஆனா நம்ம என்ன சொன்னோம்? W not belonging to Tன்னு suppose அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டோம். அப்போ இந்த இதுக்கு கான்ட்ரடிக்ஷன் வர்றதுனால we must have our W belonging to, assume the contrary, arrive at a contradiction. Right? So அப்போ W belongs to Tங்கிறது நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ இப்போ since W is U minus alpha by beta, Uவை வந்து நான் W beta plus alphaன்னு எழுதலாம். and U is in T.
W belongs to T, alpha, beta are in F. So U belongs to T. So we have proved that any element in D is in T. Okay. So any element, இது U வந்து D ல தான் எடுத்தோம் இந்த இடத்துல. U வந்து D ல தான் எடுத்தோம். ஸோ அந்த D அந்த எலிமெண்ட் இப்போ எங்க வந்து உட்கார்ந்துருக்குன்னா T ல வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ D is contained in T. But T is always contained in T தான் பெரிய ஆளு, அது உள்ளதான் எல்லாமே நடக்குது. So T is contained in D. So we conclude from these two that T equals T. So because T is isomorphic to the real quaternions, we get that D is isomorphic to the division ring of இங்க வந்து ஆக்சுவலா division ring of real quaternions வரணும். So D is isomorphic to the division ring of real quaternions. So very classic proof in algebra. இது என்ஜாய் பண்ணி படிக்கணும். இவ்வளோ பெருசா இருக்கேன்னு தயவு செஞ்சு ஒமிட் பண்ண வேண்டாம். என்ஜாய் பண்ணுங்க. எழுதுறதுக்கு நேரம் இருக்குமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. Some of you may be very good in writing the proof very fast once you know it. ஸோ புரிஞ்சுட்டு இதை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணினோங்கிறத மறுபடியும் ஃபர்ஸ்ட் சொன்னதே தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். பார்ட் ஒன்ல டி கம்யூட்டேட்டிவ்னு எடுத்துட்டு டி எஃப்ஆவே இருந்தால் நத்திங் டு ப்ரூவ், அதர்வைஸ் we established d to be equal to f of I using fact 2. That was our claim 1. And part 2 la d not commutative and we constructed replica t, I construct பண்ணோம், j construct பண்ணோம், similarly k அப்படிங்கிறது சொன்னோம். So z of d equals f. We introduced I, j, even k also. அதுக்கப்புறம் n of r introduce பண்ணோம். அதுல இருக்கிற r இந்த மாதிரி இருக்குது. Any x in n of r is of the form. இதுதாங்க நம்ம IWWIக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணினது இந்த இதுதான். ஸோ இதை கிளைம் 2லேருந்து கிளைம் 5 வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். தென் பார்ட் 3ல t ஈக்குவல்ஸ் d அப்படிங்கிறதையும் சொன்னோம். ஸோ அது வந்து ஒரு ஆர்பிட்ரரி கேஸ் u பிலாங்கிங் டு d அப்படின்னு எடுத்துட்டு அந்த u tலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுலேருந்து we were able to conclude that t is equal to d. That was given in claim maybe 7, claim 6 and 7 together. So this is the end of Frobenius theorem. Thanks for watching it patiently, if at all you have watched. Thank you.